தமிழகத்தில் அதிதீவிரமான கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம இது குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். இந்த கோடை வெயில் பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் 2 மடங்கு மழை பொழிவு பல பகுதிகள்ல கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு மிக கனமழை நெருங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட 15 மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். குறைந்தது அந்த 15 மாவட்டம் நிச்சயமா நமக்கு மழை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கூடுதலாக இன்னும் ஒரு 10 மாவட்டத்திற்கும் சேர்த்தும் நமக்கு மழை பொழிவுகள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை இருக்கும், எங்கெல்லாம் வெறும் மிதமானது முதல் கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிற தகவலோட இப்ப நம்ம வந்திருக்கிறோம். அடுத்த மாதத்துல அதி கனமழை மற்றும் ரெட் அலர்ட் காத்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கன முதல் மிக கனமழை மட்டும் நம்ம அதிகமா நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதங்கள்ல நம்ம அதி கனமழை எப்பொழுது அப்படிங்கிற தேதிகளும் கண்டிப்பா நம்ம அறிவிப்போம். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மழையே எங்களுக்கு சரியா வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நமக்கு வந்து தேதிகள் கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குங்கிற தேதிகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். மறக்காம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வானிலை அறிவிப்பிலும் எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் வாட்டி வரக்கூடிய நிலையில் மிக கனமழையானது உறுதியாகியிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், அதைத் தொடர்ந்து திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலும், அதாவது 90 முதல் 95% வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைங்கிறது இந்த 7 நாட்களுக்குள்ள நிறைய பகுதிகளில் பதிவாகிறோம். அதுல குறிப்பாக ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும். உதாரணமாக கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை எல்லாம் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வந்து பதிவாகும். 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. விவசாயிகள் நீங்க தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான அறிவிப்புகள் இதோ வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இது கோடை வெயில் அதிகமா நமக்கு வந்து வெயில் மட்டும்தான் இருக்கும், மழையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களிலும் மிக கொடுமையான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு உள் மாவட்டத்தில் பதிவாகும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் கொஞ்ச நேரத்திலேயே 8 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு போயிடும். அதே மாதிரி மழை மட்டும் வந்துட்டா பரவாயில்லைங்க, ஆனால் அது கூட சேர்த்து காற்றும் வர்றதுனால ரொம்ப தீவிரமான சூறாவளி காற்று வீசக்கூடும். இயல்பு வாழ்க்கை கணிசமாக பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நமக்கு வந்து பகல் நேரங்களில் வெயிலும், மாலை மற்றும் இரவு நள்ளிரவிலும் கூட நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தொடரப்போகிறது. ஏன்னா உள் மாவட்டத்தில் மாலை நேரங்களில் மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தென் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும். அதனால தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த மே 14, 15, 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும். அதிலும் உள் மாவட்டத்தில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஏன் இவ்வளவு தூரம் நம்ம நிதானமாக பொறுமையா இந்த உள் மாவட்டங்கள் குறித்து அதிக நேரம் பேசுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இந்த பகுதிகள் தான் இப்ப அடுத்து வரும் நாட்களில் அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக போகுது. அதுக்கப்புறமா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமானதிலிருந்து கனமழை தொடரும். ஆனா பகல் நேரங்கள்ல இந்த பகுதிகளில் வெயில் வந்துருங்க. ஏன்னா உள் மாவட்டத்துல கூட பகல் நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகல்ல நல்ல வெயில் கொளுத்திய பிறகு மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு இடி மின்னலுடன் கூடிய கனமழை இனி வரும் நாட்கள்ல இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து வெளியே செல்கிறது பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெயிலும் இருக்கு, இன்னொரு பக்கம் மழையும் இருக்கிறது. அதனால குடையை மறக்காம நீங்க கையில வச்சுக்கோங்க. அது வெயிலா இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அது உங்களுக்கு உதவும். அடுத்தபடியாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் குறித்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு மிதமானதிலிருந்து கனமழை சொல்லியிருக்கிறோம். ஒரு 5லிருந்து 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இடத்துல உண்டு. டெல்டா மாவட்டத்தில் சற்று கடுமையான மழை வாய்ப்பு இருக்குங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை மற்றும் அதைத் தொடர்ந்து ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களிலும் பல பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். திருவாரூர், திருத்துறைப்பூண்டியில், நாகப்பட்டினம், காரைக்கால், அதைத் தொடர்ந்து நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டங்கள்
முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை உண்டு. நாகை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் கனமழையும், ஒரு 10% ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வந்து இந்த இடத்துல பதிவாகும், இந்த 4 மாவட்டத்திலும். அதைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாங்க. தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய 4 மாவட்டத்திலும் கனமழை அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் உறுதியாக கனமழை இருக்கு. அதே மாதிரி பகுதியாக கனமழை எங்க பதிவாகும் அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. பகுதியான கனமழை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில சில இடத்துல பார்த்தா மிதமான மழை பதிவாயிருக்கும். சில இடத்துல வெறும் மேகக்கூட்டம் மட்டும் வந்திருக்கும். சில பகுதிகளில் கனமழை மட்டும் பதிவாயிருக்கும். இப்படியாக நமக்கு மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியாக பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பகுதியான மழை பொழிவுக்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்த மாதத்தில் அதி கனமழை, ரெட் அலர்ட், வெள்ளப்பெருக்கு அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை மற்றும் நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு நமக்கு இந்த மே மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்தாலும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கேரள மாநிலங்களில் எப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது, மே 27 அன்று. அதனால் மே 27 முதல் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே அந்தமானுக்கு அருகே குறைந்த தாழ்வு பகுதியும் இனி வரும் நாட்களில் உருவாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் தாழ்வு பகுதிகள் உருவாகும். அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால் தொடர்ந்து கவனமாக மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருங்க. மழை சரிவர பெய்யாத இடங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து சரியா மழை இல்லைங்க, ஒரே வறட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றீங்களோ அந்த பகுதி முழுவதுமாகவே கனமழை பெய்யும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்கள். சென்னையில் ஆரம்பித்து குமரி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த 7 நாட்களுக்குள்ள நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால ஒரு சில மாவட்டங்களில் மழை வரலன்னொடனே உடனே வந்து மழை வரல அப்படின்னு சொல்லாதீங்க. பொறுமையாக காத்திருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னும் 7 முதல் 10 நாட்களுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பும் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மாத இறுதியில் வெயிலுடைய தாக்கம் மீண்டும் சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அக்னி வெயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மே இறுதியில் முடிவடைகிறதா இருந்தாலும் நமக்கு இந்த வருஷம் ஜூன் மாதங்கள் வரைக்கும் கோடை காலம், கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கதாங்க செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மே மாதங்களில் அவ்வப்போது மழை காணப்பட்டாலும் கோடை வெயிலுங்கிறது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும். ஜூலையிலிருந்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் வெப்பநிலை எல்லாமே குறைய ஆரம்பித்து சற்று இயல்பாக வந்து அடிக்கடி அவ்வப்போது மழை பொழிவுகளையும் கொடுத்து விட்டு போகும் நண்பர்களே. ஆக நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வரும் 7 நாட்களும் மழை வாய்ப்பு உறுதியாக எதிர்பாருங்க. தொடர்ந்து நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.